அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து சற்று முன்பு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் அடுத்த சில நாட்களில் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் தொடர்பாக அறிவிப்பு வரலாம் என்கிறார்கள். இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படவும் உள்ளது. பின்வரும் பிரிவைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படவும் உள்ளதாம். நம்பர் 1, அரசு ஊழியர் அல்லாத கணவர்களின் மனைவிகளுக்கு பொருந்தும். 2வது, புதிதாக திருமணமாகி ரேஷன் கார்டு பெற்றவர்கள் அரசு ஊழியர் அல்லாத பட்சத்தில். 3, கூட்டு குடும்பத்திலிருந்து பிரிந்து புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் அரசு ஊழியர் அல்லாத பட்சத்தில். 4, தவறான காரணங்களால் பெயர் விடுபட்டவர்கள். 5, அரசு அல்லாத சில கூட்டுறவு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம். 3 மாதங்களில் தமிழ்நாட்டில் அனைத்து தகுதி உள்ள மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனால் சில வாரங்களிலேயே இதற்கான வேலைகளும் துவங்கும். புதிய விண்ணப்பங்கள் ஏற்கப்படும், ஆவணங்கள் சரிபார்க்கப்படும், இந்த பணிகள் தொடங்கப்படலாம் என்றும் கூறுகிறார்கள். புதிதாக விண்ணப்பித்துள்ளவர்களுக்கு 3 மாதத்தில் உரிமை தொகை வழங்கப்படும் எனவும் தமிழ்நாடு துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இனி புதிதாக மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்தால் அந்த விண்ணப்பங்கள் ஏற்க முடியுமா என்ற கேள்விக்கு தமிழ்நாடு சட்டசபையில் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் முன்பே பதிலளித்தும் இருந்தார். யாருக்கும் விடுபடாமல் எப்படி மகளிர் உரிமை தொகை வழங்க முடியுமோ அப்படி வழங்கி வருகிறோம் எனவும், எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ விதிகளுக்கு உட்பட்டு அவர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்பட நடவடிக்கை எடுத்து வருகிறோம் எனவும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்துள்ள தகுதியான அனைவருக்குமே 3 மாதத்தில் 1000 ரூபாய் உரிமை தொகை தரப்படும் எனவும் சட்டசபையில் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்திருந்தார். தமிழ்நாட்டில் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு வரும் நாட்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோர்களுக்கெல்லாம் இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டும் உள்ளது. ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள், அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை. இவர்களுக்கு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதற்கான அறிவிப்புகள் வரலாம் என்றும் கூறப்படுகிறது. வேறு சில ஆவணங்கள் சரியாக இல்லாத பெண்களுக்கும் பணம் வழங்கப்படவில்லை. அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு இந்த திட்டத்தில் இப்போது என்று இல்லாமல் எதிர்காலத்திலும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்றும் கூறுகிறார்கள். மாறாக ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள் இனி திருமணமாகி குடும்பத் தலைவியாகும் பெண்கள் 1000 ரூபாய் பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம் எனவும், இப்போது செய்ய முடியாது என்றாலும் அடுத்த சில நாட்களுக்கு பின்னர் திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்கிறார்கள். அப்போது விடுபட்டவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டும் உள்ளது. ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதியுள்ள அனைவருக்குமே வழங்க வேண்டும் என்பதே அரசின் இலக்காகும் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். முன்னதாக தமிழ்நாடு ரேஷன் கார்டில் உள்ள அனைவருக்குமே மகளிர் உரிமை தொகை என பேசியதாக தகவல் வெளியான நிலையில் அதனை மறுத்து அமைச்சரான KKSSR ராமச்சந்திரனும் எக்ஸ் தளத்தில் விளக்கம் அளித்திருக்கிறார். மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்படும், ஆனால் இதற்காக ரேஷன் கார்டு உள்ள எல்லோருக்குமே இந்த திட்டத்தின் கீழ் பணம் தரப்பட மாட்டாது எனவும், மாறாக விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்கப்படும் எனவும், தகுதி இல்லாதவர்களுக்கு பணம் வழங்கப்பட வாய்ப்பு இல்லை எனவும் அறிவிக்கப்பட்டும் உள்ளது.